அசோக் செல்வனுடைய பேரண்ட்ஸு சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி இந்த ஒரு சீனில் சொல்லியிருப்பார். அதுக்கான ரெஃபரன்ஸாக பையனை பார்க்குறதுக்காண்டி அவங்க அம்மா வந்திருப்பாங்க. ஒரு சில லக்கேஜ் எல்லாம் கையில் வச்சுருப்பாங்க. அந்த லக்கேஜை நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கவரில் சிங்கப்பூரில் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் சச்சின் 200 ரன் எடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது உண்மையிலே தான் நடந்திருக்குது. 2010 காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடந்த போட்டியில் சச்சின் 200 ரன் எடுத்திருக்கிறாரு. அதையுமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் கடைசியாக ஒரு MBA கோர்ஸ் படிக்கும்போது ஒரு லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பார். அது நானாக உருவாக்கிய லவ் ஸ்டோரி அப்படின்னு கிளைமேக்ஸில் தான் சொல்லுவார். அந்த ஒரு லவ் ஸ்டோரியில் மட்டும் அசோக் செல்வனை பாசிட்டிவாக காமிச்சிருப்பாங்க. ஸ்கூல் காலேஜ் போர்ஷனில் அசோக் செல்வன் தான் பொண்ணை பார்க்குற மாதிரியும், ஆனால் இவருடைய கட்டுக்கதையில் மட்டும் அந்த பொண்ணு அசோக் செல்வனை பார்க்குற மாதிரி சொல்லியிருப்பார். மற்ற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அசோக் செல்வன் தான் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இவருடைய கதையில் மட்டும் அந்த பொண்ணு இவர்கிட்ட பேசுகிற மாதிரி